ஏசாயா 58 13, 14 2 வசனம் படிக்கணும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த மகிமையான நாள் என்று சொல்லி அது மகிமை என்னவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆமென். அடுத்து வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் 1 to 6 வசனம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என வனாந்தரத்தில் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி வர கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் தேசத்தினமாகிய அருவருக்கினாலும் அசுத்தத்தாலும் பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருள்பவர்களுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுந்திருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான் இரத்தத்தினாலும் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆமென். இந்த செய்தியில ஒரு மகத்தான காரியம் என்னன்னா, பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்துல இதில் சொல்லப்பட்ட இந்த மகாவேசின்றது அதில் பார்த்தா 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் எல்லாம் வெறி கொண்டிருந்தார்கள். இந்த மகாவேசின்றது யாரை குறிக்கும் சொன்னா ஆர்சி மார்க்கம். மகாவேசி யாரு? போப்பு தான் நம்பர் 1. அடுத்து ஏதாவது நோட் பண்ணீங்க, போப்பு தான் நம்பர் 1. அடுத்த சொல்றாரு, மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்றார். இந்த மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் யாரு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 10 விதமான மார்க்கங்கள். பூமியின் ராஜாக்கள் சொல்லும்போது யாரும் சொன்னா, முதல்ல இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம், புத்த மார்க்கம், அடுத்து வந்தது ஜெயின மார்க்கம், பார்ப்பன மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், சத்திரிய மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம், ஆர்சி மார்க்கம். இந்த 10 மார்க்கங்களும் எதுக்குள்ளேருந்து வந்திருக்குது? அந்த மகாவேசி இதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்குது. ஒவ்வொரு மார்க்கத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பல விதமான இந்த மார்க்கத்தில் 18 புராணங்கள், வேதங்கள், 4 வேதங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு மார்க்கத்தையும் எடுத்துக்கிட்டா பலதரப்பட்ட அவங்க வேதங்களையும் உபவாசங்கள் அது இது நிறைய உள்ள திணிச்சிருக்கான். மக்களை எதில் கொண்டு போறாங்க? வழிகேட்டில். பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை சொல்லவே இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியம் எங்கே இருக்குன்னா, அது இடமிருந்து வலம் என்னும் போது சிலுவை, மரண, பிரசவ, 7 காய முத்திரை. அந்த முத்திரைக்குள்ளாக அந்த முத்திரைக்குள்ளாக சிலுவை பற்றிய உபதேசம், அந்த உபதேசத்துக்கு மேலாக சிலுவையில் அடிக்கப்பட்ட அவர் நாமம் வரணும். அந்த நாமம் தான் பிரானோம்ன்ற நாமம். BRANHOM, பிரானோ. இந்த நாமத்தை தான் ஆதி அப்போஸ்தலர் ஆராதிச்சாங்க. இந்த நாமத்தை நீக்கிட்டு யாருடைய நாமம் வந்திருக்குது? இப்ப மகாவேசியுடைய நாமம். அந்த மகாவேசியுடைய நாமம் எது? இயேசுதான்.
இந்த மகாவிஷ்ணுடைய நாமம் இயேசு தான். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நோம்புடைய ஆராதனைக்கிற நாமத்தை ஃபுல்லாக நீக்கிட்டான். நீக்கிட்டு இயேசுன்ற நாமத்தை உள்ள சொல்லிட்டதுனால புதிய ஏற்பாடில் மட்டும் அந்த 27 ஆகமத்துக்குள்ள ஃபுல்லாக அது நாமத்தை எழுதிட்டான். இயேசுன்ற நாமத்தை எழுதிட்டான். இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் எங்கே இருக்காங்க? இந்த மக்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இந்த வேதத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் வேதத்தை வச்சிருக்காங்களே ஒழிய அந்த இயேசுன்ற நாமத்தை விழுந்து 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 ஆராதிச்சாலும் அவங்களுக்கும் பரலோகத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாமல் அப்படியே பிசாசு தரவா கட் பண்ணிட்டான். ஆதி அப்போஸ்தலர் எந்த நாமத்தை ஆராய்ச்சி விட்டு சென்றாங்களோ அந்த நாமத்தை ஆராதிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ்ஸிங் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாமத்தில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது, பரலோகமே இருக்குது. இந்த நாமத்தை தொட முடியாதபடி பண்ணிட்டான் பிசாசு. இந்த நாமத்துக்கு இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? சம்பந்தம் இல்லாமல் போச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? இக்காலத்துக்குரிய 7ஆம் தூதன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு செய்தியை கொண்டு வர்றார். அதாவது சொல்லும்போது அதில் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏசாயா 58 13 14 சொல்லும்போது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான வேலையை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை பரிசுத்த நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாய். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஆராதிக்கிறாங்க. உலகம் பூரா இந்த வசனத்தை வச்சு எந்த நாமத்தை ஆராதிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. அப்ப இந்த நாமத்தை ஆராதிக்க மக்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த சத்தியத்தை விட்டு வேதத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா பெந்தகோஸ்தினால ஊற்றப்பட்டது மாதிரி ஒரு அபிஷேகத்தை சத்துரு ஊத்துறான், எல்லாருக்கும் மேலேயும் ஊற்றி சாமி அடி குறி சொல்ல வச்சுறான் நிறைய பேர்களை. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? சாமி அடி குறி சொல்றாங்க. குறி சொல்லும் போது இவங்க என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷனை கொண்டு வந்துட்டான். என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? அந்த காலத்தில் எப்படி அந்த 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 மனமகிழ்ச்சி நாள் அந்த காலத்தில் எந்த நாள் தான்? சனிக்கிழமை தான் இருந்தது அந்த காலத்தில் ஓய்வு நாள். இந்த காலத்தில் ஓய்வு நாள் எது வந்துருச்சு? ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. வாரத்தின் முதல் நாள் வந்தது. அப்போ வாரத்தின் ஏன்னு சொல்லும்போது சனிக்கிழமை இருந்த ஓய்வு நாளை அப்படியே தூக்கி போட்டான். ஆனால் இன்றைக்கு அந்த நாள் நம்ம ஆராதிக்கிறோம். எல்லா மக்களும் உலகம் பூரா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுறாங்க? ஆராதனை ஸ்தலத்தை ஆராதனை நாமத்தை கொண்டு வந்து ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போது இந்த மக்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நம்மளும் ஆராதிக்கிறோம். நம்மளை ஆராதிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன? இப்போ படிங்க 14வது வருஷத்து வசனத்தில் அந்த பலனை சொல்றாரு. என்ன பலன் கிடைக்கும்? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி தகப்பனாக யாக்கோபு சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்போ உன் தகப்பனாய் இந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! அதையும் 12 1 2 3 வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கதான் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாக்கோபு கிடைச்சிது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாக்கோபு கிடைச்சிது. ஆனா யாக்கோபு இந்த ஆசீர்வாதம் இப்ப நம்மளுக்கு வரணுமே. அப்ப நம்ம யாரா வந்திருக்கோம் சொல்லும்போது ஆபிரகாமுடைய வித்திலிருந்து வர்றவன் தான் இந்த சத்தியத்தை கொண்டு வர முடியும். யாரும் கொண்டு வர முடியாது. அப்ப ஆபிரகாமுடைய வித்திலிருந்து வந்த அந்த அவன் தான் ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதன். ஊரின் தும்மியம்னா என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஊரியம்னா என்ன, தும்மியம்னா என்ன சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாடு ஊரின் தும்மியுள், புதிய ஏற்பாடு ஊரின் தும்மியுள் நுழைந்தது எப்படின்ற ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்தேன். அப்ப எப்பேற்பட்ட காரியத்துக்குள்ள உங்களை கர்த்தர் வழி நடத்தியிருக்காரு. அப்ப இந்த வழி நடத்தல் எப்பேற்பட்ட வழி? இதுதான் பிளஸிங். வார்த்தைக்குள்ள போறதுதான் பிளஸிங். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்கலாம். இந்துக்கள்ல ஒவ்வொரு மார்க்கத்திலையும் கோடீஸ்வரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன இல்லை? ஏன்னா இந்த வேதத்தை வச்சிருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த சத்தியத்துட்டு விலகிட்டாங்க. அழகா சத்தியத்தை விலகிட்டான் பாரு பிசாசு. யாரையுமே கூட்டி சேர்க்கல. இந்த சத்தியத்தை விட்டு அழகா இந்த மக்களை விலகிட்டான். இந்த மக்கள் எங்க போயிட்டாங்க? இப்ப இந்த சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா சத்தியத்துக்குள்ள அவங்க இல்லை. இது யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியும்.
இன்னைக்கு உலகத்துல எல்லா மக்களும் ஆராதிக்கிறாங்க. யார? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. அதனால இந்த மக்களுக்கு கிடைச்சிருக்க பலாபலன் ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணான்? குளோஸ் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணான்? குளோஸ் பண்ணிட்டான். அப்ப பிசாசு எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிட்டானே, இன்றைக்கு நம்மள மட்டும் குளோஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? சொல்லுங்க பாப்போம். நம்மள மட்டும் குளோஸ் பண்ண முடியல. காரணம் என்ன? இவன் தான் அந்த ஊரையும் திமுக 7ஆம் வந்து தான் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய ஊழியம் இது நம்மளுக்கு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எது? சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய ஊழியம். ஏன்னா மகாவேசியுடைய தலையை நசுக்கக்கூடிய ஊழியம். மகாவேசி என்பது யாருக்குள்ள உட்கார்ந்துருக்கு? அந்த மகாவேசின்னு சொன்ன வேதத்தில் சொல்லப்பட்ட மகாவேசி எங்க உட்கார்ந்துருக்குது? போப்புக்குள்ள உட்கார்ந்துருக்குது. இந்த இந்த மகாவேசி என்ற ஒரு பிசாசு அவருக்குள்ள உட்கார்ந்து அவருடைய ஆளுகைக்குள்ள தான் உலகம் பூரா கொண்டு வரணும்னு சொல்லுது. எல்லா ஜனங்களும் எல்லா பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் எல்லாமே அதுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லும்போது சொல்றாப்புல 1வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களை உடைய ஆ, அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து வந்து என்னோடு பேசி நீ வா திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற ஆ, மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் அந்த பண்ணினார்களே. திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்துருக்கக்கூடிய மகாவேசின்றது ஆர்சி மார்க்கம். பூமியின் ராஜாக்கள்ன்றது யார் சொல்லும் போது இந்த 10 மார்க்கம். பூமியின் ராஜாக்கள்ன்றது 10 மார்க்கம். இந்த 10 மார்க்கத்தார் மக்கள் யாரோட வேசித்தனம் பண்றாங்க? அந்த மகாவேசியோட. மகாவேசின்றது இந்த அந்த அந்த ஆர்சி மார்க்கம் தான். இந்த ஆர்சி மார்க்கம் வந்து கம்ப்ளீட்டா எதை குறிக்கிறது? எதுன்னு சொன்னா எல்லா மக்களும் எங்க கொண்டு போயிருச்சு? இந்த உண்மையான சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ அம்மா இல்லாமையா புள்ள வந்துச்சுன்னு ஒரு இதை சொறி விட்டுருவோம். அம்மா இல்லாமையா புள்ள வந்துச்சு. அப்ப யார ஆராதிக்கணும்? அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல கூட ஒரு இது வருது. முகமது நீ ஈசாவையும் அவருடைய தாயாரையும் இரு வணக்க தெய்வங்களாக வணங்க சொன்னீருமா ரப்பு அப்படின்னு சொல்லிதான் உமக்கே தெரியுமா சொல்லி ஒரு தப்பிச்சுக்கிறாரு. நிறைய உரையாடல் வரும் அதெல்லாம். அதுல என்ன 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 உரையாடல் சொல்லும்போது இந்த உண்மையான ஒரு சத்தியம் வர்றதுக்கு இந்த ஹோலி பைபிள் மட்டும்தான் உண்மை. அந்த ஹோலி பைபிள் உண்மையான பைபிளுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப இந்த பைபிளே என்ன பண்ணிட்டான்? பிசாசு டூப்ளிகேட் ஆக்கிட்டான். ஏன்? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில சொருவிட்டான். இடையில சொல்றதுனால இந்த வேதத்துக்குள்ள மகத்துவங்கள் எல்லாம் 2000 வருஷமா க்ளோஸ் பண்ணிட்டான். 2000 வருஷமா விழுந்து 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 ஆராதிக்கிறாங்க ஜனங்க. எதை? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை விழுந்து விழுந்து ஆராதிக்கிறாங்க. இந்த திரளான தண்ணீர் என்பது எதை குறிக்கும் சொல்லும்போது உலகத்தில் உள்ள மக்கள். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தான் திரளான தண்ணீர்கள். இந்த திரளான தண்ணீர்கள் பூமியின் ராஜாக்கள் என்ன பேசித்தனம்? ஆவிக்குரிய விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது ஆராதன ஸ்தலத்தை மாத்திருவாங்க. இந்த ஆராதன ஸ்தலத்தை மாத்தி ஆராதித்தாலே ஆட்டோமேட்டிக்கா பிசாசு எதை ஊத்திரான்? மாம்சத்துக்குரிய விபச்சாரத்தையும் ஊத்திடுவான். கலப்படம் பண்ணி விட்டுருவான். எல்லா மக்களும் கலப்பட ஜாதியாக்கிட்டுருவான். பூமியில் அனைத்து மக்களும் கலப்படம். இந்த பைபிளை வச்சுக்கொண்டு வைத்துக்கொண்டு எல்லா மக்களையும் கலப்படமாக்கிடுவான். ரியல் வேற, ஒரிஜினல் பண்ணலவன். அவன் டூப்ளிகேட்டா பண்ணி விட்றான். எல்லாத்தையுமே பண்ணிட்டு எல்லா மக்களையும் கலப்படமாக்கிட்டு எல்லா மக்களுக்குள்ள உண்மையான அந்த சொரூபத்தை, உண்மையான அந்த தன்மையை நீக்கி அந்த உண்மைத்துவத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொய்யை அவங்களுக்குள்ள ஊத்தி ஒருத்தன் கூட தான் பொய் தான் சொல்லுவான். சத்தியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? இவனுக்குள்ள என்னமோ பெரிய தீர்க்க தரிசனம் வந்துட்ட மாதிரி பொய் பேசுவான். எல்லா மக்களுக்குள்ள என்ன பண்ண? இவனுடைய ஆவியை ஊத்தி பொய் சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதம் குரோதம் பகையை உண்டாக்கிட்டு எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க? விரோதம் குரோதம் பகை. ஒருவருக்கு ஒருவர் விரோதம் தான், குரோதம் தான், பகை தான் உண்டாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லும்போது கிறிஸ்தவ மார்க்கத்தில் எத்தனை பிரிவு இருக்குது? எத்தனை பிரிவுகள் வந்துருச்சு. பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கிட்டாங்க. அதுதான் அந்த பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கிட்டாங்கன்னா மகாவேசி பூமியின் ராஜாக்கள், இந்த பூமியின் ராஜாக்கள் வந்து பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கிட்டாங்க. அடுத்த சிசின்னு ஒரு பெரிய ஸ்தாபன சபை. அதே ஆர்சி அதுலேருந்து பிரிந்து வந்த மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கி கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் மட்டும்தான் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சத்தியத்துக்கும் அவங்களுக்கு என்ன எல்லாம் போச்சு? சத்தியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பண்ணி கல்லறை கல்யாணம் அந்த லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் சத்ரு.
சத்தியத்தை அறிகள் சத்தியம் விடுதலையாக்கும். அட என்னப்பா எங்கள்ட்ட பைபிள் இல்லையா, எங்கள்ட்ட சத்தியம் இல்லையா, நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகலையா, நாங்களாம் ஆண்டவர் ஆராதிக்கலையா, இந்த பேசல எந்த ஆண்டவர் ஆராதிக்கிறான்? நல்லா கவனிங்க. ஏன் சொல்லும்போது இப்போ இந்த இந்து மார்க்கத்தை எடுத்துட்டா அவங்க எந்த ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டா எந்த ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க? சில பேர் பார்த்தா எல்லாம் ஒண்ணுதாம்மா, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எங்க சுத்தி எங்க வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதாம்மா. ஆனா உண்மை நிலையை கோட்டை விட்டான், எல்லா பேரும் கோட்டை விட்டான். இந்த வேதத்தை வச்சிருக்கனே கோட்டை விட்டானே, இவனே தடுமாறி போயிட்டானே, இந்த பைபிள் வச்சிருக்கவனே, மற்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலையை உருவாக்கி விட்டான் பிசாசு. பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வேசித்தனம் பண்ணும், ஆவிக்குரிய விசாரம் பண்ணிட்டான். அப்படி வேசித்தன மதுவால் பூமியின் அந்த வேசித்தனமாகிய மது என்பது டூப்ளிகேட் சத்தியம், பொய்யான உபதேசங்கள். அத அந்த அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு படிங்க. அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டு. வேசித்தனமாகிய மதுவால் சொல்லும்போது எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பெருசு. நான் இந்த சத்தியத்தை சொல்ல போகும்போது முஸ்லிம்களுக்கு மத்தியில் தீனுக்கும் லக்கும் வழிய தீனுனா, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போயிட்டான். சண்டைக்கு வரல, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த உண்மையான சத்தியத்தை நம்ம கொண்டு போகும்போது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்குன்னு ஒரு சடங்காச்சாரம் ஒரு மெத்தட் இருக்குது, அது அதில் நாங்கள் இருந்தால் நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். இந்த 10 மார்க்கத்தில் உள்ளவனு ஒருத்தனும் போக மாட்டான். 10 மார்க்கத்தில் உள்ளவன் ஒருத்தனை போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, அவன் ஒரு மனிதனை பரலோக ராட்சியத்துக்கு கொண்டு போகும் தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை பரலோக ராட்சியத்துக்குரிய மனிதனாக மாற்றக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை விட்டுறாங்க, எல்லா ஜனங்களும் விட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான, இந்த தூசணமான நாமம் தான் இயேசுன்ற நாமம். அதை தழுவின அனைத்து ஆராதனைக்குரிய நாமங்கள் அத்தனையும் தூசணமான நாமங்கள் தான். அதை தழுவிய அனைத்து ஆராதனைக்குரிய நாமங்களும் தூசணமான நாமங்கள் தான். அந்த வசனம் நல்லா படிங்க. 3வது வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி வர கண்டேன். அந்த ஸ்திரீ என்பது எதற்குரிய சபை. என்ன சபை? கள்ள சபை. கள்ள சபை எது? ஆர்சி. இந்த 10 விதமான மார்க்கங்கள் வருது இல்லையா, எல்லா நாமும் சேர்ந்து எல்லா நாமத்தும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இயேசு. அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? பாதாளத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. பூமியிலே எல்லா மக்களுக்குள்ளேயும் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டாரு. தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு எல்லாருக்கும் எல்லா ஆவிகளுக்கும் அதிபதி அவர் தான். தள்ளப்பட்ட ஆவிகள் எந்த திசையில் இருக்குது? இப்ப தென் திசையில அங்க சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டாரு. மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளை இவரைத்தான் ஆராதிக்குது. எந்த நாமத்தை? நாமத்தை தான் ஆராது. எல்லா நாமமும் இதுக்கு அடக்கம். ஏன் இதுக்கு அடக்கமாகுது அப்படின்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் தனக்குன்னு ஒரு பொண்டாட்டியை உருவாக்கினார். பிசாசமா இருப்பானா? அவனை மொத்த ஆவிகள், இந்த தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லும்போது 7 பிரிவு அதுல வரும்பாங்க. 7ன்னு ஒரு இடத்துல வரும்பாங்க. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும். 7 தலை என்பது எதை குறிக்க சொல்லும்போது 7 பிரிவு. 10 கொம்புகள் என்பது 10 விதமான மார்க்கங்கள். இந்த 7 தலைகள் 10 கொம்பு, 7 தலைகள் வச்சிருக்கு. பூமி என்ன பண்ணுச்சு? 7 பங்கா போட்டுட்டு அந்த ஒவ்வொரு பங்குக்குள்ளேயும் 10 தலை இருக்குது. அதை 7 தலை இருக்கு இல்லையா, 10 கொம்பு 7 தலை. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரும், 10ன்னு வரும். 10 கொம்புகளையும் உடையது தூசணமான நாமங்களை நிறைந்தது. அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையது. இந்த 10 கொம்பு என்பது எது சொன்ன? 10 விதமான மார்க்கங்கள். சொல்லுங்க. அதை அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடைய வேதாய் இவனை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். அப்ப நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றமும் ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்தும்
இருந்ததும் இராமற் போனதும் ம், இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ம், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். ஏற்கனவே அவங்களுக்குள்ள சில சில அரசாட்சியில் சில மாற்றங்கள் உருவாகும். 7 பேர் இருப்பான். இப்போ திடீர்னு ஒருத்தன் குறைஞ்சிட்டான்னா இன்னொரு ஆளை கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. அந்த 7 பேர் தான் மெம்பர்கள் இருப்பாங்க அங்கே. அதே மாதிரி செக்ஷன் 7 பேர் இருப்பாங்க. 7 பேரில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அந்த இந்த கீழே இருக்கிறாங்க இல்லையா, இந்த பக்கம் ஒரு 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேரில் யார் இவங்க 7 பேரில் சிறந்தவங்க யாருன்றது அந்த குறைஞ்ச இடத்துக்கு இவரை கொண்டு நிறுத்திடுவாங்க. இப்படி தான் வரும். இப்படி தான் அவங்க தலைவர்களை உருவாக்கக்கூடியது. அதுக்குன்னு என்னென்ன சடங்காச்சாரங்கள் அதிகம். அது கல்யாணம் பண்ணாதபடி அப்படியே இருந்து எந்த பாவமும் பண்ணாதபடி அந்த அங்கி போட்டு அந்த இதை ஃபுல்லாக போயிட்டு அங்கி போட்டு கருப்பு கயிறு கட்டி, புரியுதுங்களா, அப்படியே அந்த லைன் ஒரு மாதிரியாக ஜனங்களுக்கு மத்தியில் மக்களை எப்படி பாலிஷ் பண்ணி கொண்டு வரணும் அந்த பேஸில் வருவாங்க எல்லாருமே. அவங்கள அவர் ஐயர் அங்கே பார்த்தா இங்கே நடுங்குவாங்க ஜனங்க. என்னமோ இவங்கெல்லாம் பாவிகள் மாதிரி, அவர் தான் பரிசுத்தவான் மாதிரி நிற்பார் பைபிள் வச்சுட்டு. ஜனங்க எப்படி இருப்பாங்க? பாவிகள் ஆகும். அவர் எப்படி இருக்காரு? மகா பரிசுத்தவான். அது மட்டும் இல்லை, ஒரு பன்னீர் சம்பவச்சுன்னா தட்டிட்டு போவார். எல்லாரும் கையில் அப்படி தலையை வச்சு கேட்டு சொல்கிறதெல்லாம் பாதி கேட்பார், பாதி கேட்காம போய்கிட்டே இருப்பார். நீ கூர்ந்து நானா அங்கே அந்த ஸ்கூலில் படித்தவன் தானா? அப்போ அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு அவங்களுடைய காரியங்கள் முழுவதும் எப்படி இருக்குது? அருவருப்பாக இருக்குது. தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்தல் 12 3-4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. இதே தான் அங்க வருது. அப்ப இது எப்படி இந்த ஜனங்களை வகமோசம் பண்றதுக்கு தான் எல்லா ஜனங்களும் யார் தலையில இருக்காங்க? அந்த வலுசர்ப்பத்தினுடைய தலையில இருக்காங்க. மொத்த மக்களையும் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு? அது தலையில கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஆனா பிதாவாகி தேவன் தன்னுடைய வல்லமையில ஒரு பரிசுத்த ஆவியில மரியாளுடைய கற்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கி ஆணு பெண்ணை சேராதபடி அந்த குழந்தைய கொண்டு வந்து, அந்த குழந்தை தான் பிதாவாகி தேவனுடைய பரலோக கன்னி. அந்த கன்னியோட பிதாவாகி தேவனுடைய சயனிச்சு ஆவிக்கிற மிரமன்படி அவருடைய வித்த வச்சிட புறாவை போல் உள்ளது. இப்போ இது உலகத்தை ஜெயிக்குமா? ஏன்னா உலகத்தை ஜெயிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. மொத்த ஜனங்களை யாருக்குள்ள மாட்டிட்டாங்க? மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் 10 விதமான மார்க்கங்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களை காப்பாற்றவே முடியாது. இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். அதுல கூட பிசாசு என்ன பண்றான்? நாமத்தை திணிச்சிட்டான். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் தான் சகல பாவங்களையும் கழுவி பரிசுத்தமா வரைக்கும் இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் சொல்லிட்டு எழுதிட்டான். இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆகி போச்சு? பாவ மன்னிப்பே சுத்தமா இல்லாம போச்சு. எந்த ஒரு மக்களுக்கும் இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற எந்த மக்களும் பாவ மன்னிப்பே இல்லை, ரட்சிப்பே கிடையாது. இந்த சத்தியத்தை சொன்னா அவங்களுக்கு என்ன வருது? ஒரு விதமான மூர்க்கத்தனமோ கோபமும் விரியும் தான் வருது. கொஞ்சம் கூட திங்கிங் பவர் இல்லாம பண்ணிட்டான். திங்கிங் பவரே இல்லாதப்பட்ட உருவி எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். இது பெரிய ஒரு கலவரமா உண்டு பண்ணக்கூடிய அளவு கூட சத்துரு கொண்டு வருவான். ஆனாலும் என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்ற ரொம்ப நீடிய பொறுமையா, ரொம்ப நீடிய பொறுமையா இருந்து அந்த சத்துருவை காத்து, அந்த சத்துருடைய கிரியில அழிக்கிறதுக்கு நீடிய பொறுமையா முழங்கால் தான் ஜெபந்தான். அப்பேற்பட்ட ஒரு கிருபையில் நம்மளுக்கு தந்திருக்காரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே 3 நாள் படிச்சிருக்கீங்களா? 7, 8, 9, 12 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் ஜெயம் கொள்ளவில்லை. இடமும் காணப்படாமற் போயிற்று.
உலகம் அனைத்தையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வருஷம் தள்ளப்பட்டது, பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனாலே கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்ப என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, மொத்தமும் எங்க தள்ளப்பட்டுச்சு? பூமிக்கு வந்துருச்சு. இப்ப பூமிக்கு என்ன? ஐயோ, பூமிக்கு என்ன வந்துருச்சு? ஐயோ, அது தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் எப்ப? இது எழுதுனது எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. இப்ப இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் எங்க இருக்குது? இப்ப பூமியில இருக்குது. பூமி 7 பங்கா போட்டுருச்சு. பங்கு போட்டுருச்சு. எல்லா தள்ளப்பட்ட ஆவிகளும் பங்கு போட்டுருச்சு. அந்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே இன்னைக்கு ஜனங்க ஆராதிக்கிறாங்க. கவனிங்க, இந்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனையே ஜனங்க ஆராதிக்கிறாங்க. அப்போ உண்மையான அந்த நாமம் என்ன ஆகி போச்சு? நீக்கப்பட்டு போச்சு. அந்த உண்மையான நாமத்தை இடையில கொண்டு வந்து சொருவி இந்த நாமத்தை ஆராதிக்கும் போது வெக்கப்பட்டு போயிடுவான். யார் வெக்கப்பட்டுருவான்? சத்துரு, பிசாசு, வலுசற்பம். வலுசற்பம் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வலுசற்பம். வலுசற்பம்னா அது கொடூரமான வலுசற்பம். ஜனங்களை மோசம் போகக்கூடிய வலுசற்பம். அந்த வலுசற்பம் இப்ப என்ன ஆயிட்டாப்ப? வெக்கப்பட்டு. ஏன்னா மொத்தம் பூமிக்கு தள்ளப்பட்டு போயாச்சு. பூமியில கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய காரியத்தை முடிச்சிட்டாரு. நான் ஒரு சகோதரன் சொன்னேன், அப்பா இப்ப வந்துருவாரு, ஒரு செகண்ட்ல எம்மி பொழுது மர்வமாய் போயிடுறான் சொல்லிட்டு எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. 1963 பிப்ரவரி 28 கிறிஸ்து ரகசிய வருகை முடிஞ்சு போச்சு, பூமிக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். கிறிஸ்துவோட ரகசிய வருகை முடிஞ்சு போச்சு சொன்னா அவங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை. ஏன் அப்பா வந்துட்டாங்க மர்வமாய், மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்குமான்னு கேட்டேன். இந்த மாம்ச ரத்தம், இந்த மாம்சத்துல என்ன இருக்குது? கர்ம ஜென்மப்பா ஒன்னுட்டு போகவே இல்லையே, எப்படி தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்கும்? 4 பாயிண்ட சொல்லி அவருக்கு புரிய வச்சேன். கொஞ்சம் திங்க் பண்ணாரு. அதுக்குள்ள கையெல்லாம் உதறி போச்சு, ஓட்டாரு. நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல? உலகத்தில் இருப்பவன் அவருக்குள்ள பெரிய மனுஷனா உட்கார்ந்துருக்காரு. யாரு உட்கார்ந்துருக்கா? உலகத்தில் இருப்பவர் அவனுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. எனக்குள்ள உலகத்தில் இருப்பவனுக்குள்ள பெரியவர் எனக்குள்ள இருக்காரு. இப்ப நான் பேசும்போது என்ன ஆகும்? எகஸ்ட் வரும். என்ன கண்ணா பயப்படுவான். அதே மாதிரி நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் உங்களை கண்டா பயப்படுவான். ஏன்? எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? மரணம். ஆதாம ஏவாளையும் கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு? அவங்க பாவம் செய்தனால என்ன வந்துருச்சு? என்ன பாவம் செய்ய சொல்லியிருக்கிறேன், மரணம் வந்து சாத்தானின் மரணம் வந்துருச்சு. அந்த மரணத்தை நீக்கிறது சாதாரண காரியமா? அதுக்காண்டிதான் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண பிரசவ தீட்டான ரத்தத்துல அந்த பாவத்தை கழுவுறாரு. நல்லா கவனிங்க, சிலுவையில் சிந்தப்பட்ட ஒரு தீட்டான ரத்தம், அதுல பிசாசை வெட்கப்படுத்துறாரு. இதை சொன்ன மாத்திரத்துல பிசாசுக்கு என்ன வந்துருது? ஐயோ 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 கத்தருவான். அது இது கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தலைவன் அந்த சாத்தானே கொண்டு வந்து அவனுடைய நாமத்தை எழுதிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. என்னடா அது? உலகத்தையே மோசம் போக்கிட்டானே, அன்னைக்கு பண்ணிட்டான் இன்னைக்கும் பண்ணிட்டானே. இப்ப இதை சொன்னா எவன் நம்புவான்? நம்புறதுக்கு என்ன இல்லை? திங்கிங்கே இல்லை. இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், இந்த பிரசங்கத்தை கேட்டானா என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு விரோதமா முழங்கால் போடுவான். எல்லாம் கவனிங்க, நம்மளுக்கு விரோதமா முழங்கால் போடுவான். அது நடக்காதுன்னு வைங்க. இருந்தாலும் இந்த சத்தியத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி கேட்டு போன் அடிச்சு கேட்டா நம்ம சொல்லி அவனை காப்பாத்திடலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் அதுலயே, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்துகிற பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனானா, அடுத்து மரணம் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்பதான் பிசாசு நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியல, ஆட்டுக்குட்டி ரத்தம் தெரியல. ஏன்னு கேட்டா, நீங்க யோவான்ல ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயேசுன்ற நாமத்தை இடையில சொல்லிட்டதுனால புரியுங்களா, அவன் அந்த சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம், எல்லா ஆவிகளுக்கும் தலைவரே அவர்தான். அவருடைய நாமத்தை மறுபடியும் இதுல கொண்டாந்து திணிச்சு எல்லா மக்களையும் பாட்டு படிக்க வச்சு ஆராதிக்க வச்சுட்டான எவ்வளவு பெரிய கொடூரமான வஞ்சகனா இருப்பான்.
எல்லா மக்களும் யாரை ஆராதிக்கிறாங்க அன்னைக்கு? இது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எது? போப். உலகம் பூரா ஆர்சி மார்க்கம் இல்லாத ஒரு ஊரே இல்லை. பட்டி தொட்டி கிராமம் முழுவதும் இருக்குது. மாஸ்டர் பிளான். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பண்றதுக்கே இந்த சத்தியம் தான் அவங்கள பண்ணும். அட்ரஸ் எல்லாம் போயிடும். எல்லாமே ஒரு செகண்ட்ல, ஒரு இமைப்பொழுதுல போயிடும். எல்லாமே அட்ரஸ் எல்லாம் போயிடும். ஏன்னா தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஏன்னா உண்மையிலேயே சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் எங்க இருக்குன்னா கிறிஸ்து பொன்னோமுடைய நாமத்துல தான் இருக்குது. பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்து பொன்னோமுடைய நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அந்த ரத்தம் இல்லையா, 7 எழுத்துல இருக்கிற ரத்தம் அப்படியே வந்து கழிவுறது. இப்ப உங்களுக்கு என்ன வந்துடுது? கர்ம ஜென்ம பாவம், சாத்தானுடைய பாவம், மரண கர்மம் எல்லாம் போயிடுது. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு. ரத்தத்தின் நிலை ஜீவனாய் ஜீவனுக்குள் மட்டும், அது மட்டும் இருக்கும். நீ செயல்பட அதுவும் ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிடும். 4 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடுது. உயிரோடு இருக்கும்பொழுதே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? முந்தின ஆதாம் ஏவாளை இழந்து போன நிலை நம்மளுக்குள்ள வந்துருச்சு. பிந்தின ஆதாமாகிய கிருபனும் மீட்டுட்டார். மீட்டு நம்ம கையில் கொடுத்துட்டார். அதான் சார், இனி பயப்படாதீங்க, சாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவங்க விட்டு ஓடி போவான், அவங்கள விட்டு ஓடி போவான்னு சொல்லி அவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. மரணம் நேடினதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமா, நீடிய பொறுமை. ஏன்னு நம்ம சண்டை போகக்கூடாது. ஏன்னா நீடிய பொறுமை நம்மளுக்கு வேணும். இந்த நீடிய பொறுமை இல்லாவிட்டால் நம்மளுக்கு என்ன இல்லை? கோபப்படக்கூடாது. ஆனா கோபத்தை உண்டாக்குவான் சத்துரு. சொல்லும் போது இந்த சத்தியத்தை கேட்கும் போது எல்லாருக்கும் முகநாடி வேறுபடும். காரணம் என்ன அப்படி சொல்லும் போது, உண்மையான ரட்சிப்புக்குரிய சத்தியத்தை சொல்லும் போது கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? காது இல்லை. ஆவிக்குரிய காது கிடையாது. மாம்சத்துக்குரிய காது தான் இருக்குது. ஆவிக்குரிய காதை செவிடாக்கிட்டான். ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கிட்டான். ஆவிக்குரிய சிந்தைய குத்திட்டான். டோட்டலி மொத்தம் என்ன வந்துச்சு? இப்ப தள்ளப்பட்ட ஆவிகளுடைய எல்லா நிலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் உள்ள புகுந்து நிற்குது. ஆனா வேதத்தை வச்சிருப்பான். குதியோன்னு குதிக்கிறான். என்ன அப்பா, இந்த சிபிஎல் சபையை பார்த்தீங்கன்னா பயங்கரமா குதிக்கிறாங்க. இதே மாதிரி பெந்தகோஸ்து சபையை பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா குதிக்கிறாங்க. எந்த நாமத்தை ஆராதிக்கிறாங்க? இயேசுன்ற நாமத்தை. ஆமா, சாட்சி வசனம் நீடிய பொறுமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்க இருக்குது? சாட்சியின் வசனம். அதான் நாமம், ஆராதனைக்குரிய நாமம். அந்த நாமத்துக்குள்ள ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குது. ஆனா இயேசுன்ற நாமத்துல இருக்கா? இல்ல. இயேசுன்ற நாமம் ஆராதனைக்குரிய நாமம் கிடையாது. அதை இடையில சொல்லிட்டு அந்த உண்மையான நாமத்தை நீக்கிட்டதுனால இந்த வேதத்துக்கு பவர் 2000 வருஷமா கம்மி பண்ணிட்டான். இன்னைக்கு ஊரிந்துள்ள 7ஆம் தூதன் வந்து அந்த நாமத்தை நீக்கிட்டு நாமத்தை உள்ள நம்ம சொல்ல போறோம், சொல்லிட்டோம். ஆமா, மனவாடி சபை தான் ஜெயிக்க முடியும். நம்ம தான் ஜெயிக்க முடியும். யாரும் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தார்கள், நம்ம ஜெயித்தோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சாச்சு. அவன் தலையை நெசித்தார்கள். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் பரவங்களே, அவைகள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசனம் கொஞ்ச காலம் மாத்திரம் அறிந்து கோபம் கொண்டு இறங்க முடியாது, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏற்கனவே வந்துருச்சு. எல்லா மக்களுக்கும் வந்தாச்சு, நம்மளை தவிர எல்லா மக்களுக்கும் வந்தாச்சு. ஏன்னா எல்லாரும் 10 மார்க்கத்துக்குள்ள மாட்டிருக்கான். இந்த 10 மார்க்கத்தை தவிர மார்க்கமே இல்லை. மொத்த பிசாசம் எதுக்குள்ள வந்துருச்சு? 7 பிரிவுக்குள்ள 10 மார்க்கத்துக்குள்ள வந்துருச்சு. 7 தலை என்பது எதை குறிக்குது? 7 பிரிவு, 10 கொம்பு, 10 மார்க்கம், இன்னொன்னு 10 உரிமை, 10 முடி. அதை சொல்ல விட்டேன். அந்த முடி என்னன்னு சொன்னா, அதாவது தந்திரமான கள்ள தீர்க்கதரிசி. முடி என்பது எது? கள்ள தீர்க்கதரிசி. 10 மார்க்கத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் சாமியாடி குறி சொல்றாங்க. அந்த ஆவி இறங்கி அப்படியே சொல்லும். சாமியாடி குறி சொல்லும். என்ன குறி சொல்லும்? உண்மையும் சொல்லும், பொய்யும் சொல்லும். பிள்ளை இல்லையா?
அடுத்த வருஷத்துல ரெட்டப்புள்ள பிறக்கும், அதே மாதிரி ரெட்டப்புள்ள பிறக்கும். ஏன்? இந்த ஆவி சொல்லுது. அந்த ஆவிக்கு கீழ்ப்படி அந்த ஆவியை ஆராதிக்கிறாங்க, அந்த ஆவியை வணங்குறாங்க. அதே மாதிரி அவங்க ரெட்டப்புள்ள பிறகு அப்ப இந்த இவங்களும் அந்த அவங்களுடைய கணவனும் மனைவி அந்த ரெண்டு பிள்ளைகளும் யாருக்கு என்ன இருக்குது? உள்ள மரணம், சாத்தானின் மரணம் இருக்கு. தப்பிக்கவே முடியாது. மொத்த உலகத்தையும் எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சது நம்ம தான். இவன் கொள்ளியில் அகப்பட்டு தப்பிக்கிற இது மாதிரி நான் வந்துட்டேன். தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அது கூட என்னன்னு சொல்லும்போது, என்ன தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே கர்த்தர் என்னை தெரிஞ்சு ஊர்லேருந்து விலைக்கு கொண்டு வந்து ஆபிராமுடைய வேலைக்காரன் எலியேசர் அவனுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டான். எலியேசர் தான் நம்மளுக்கு தாத்தா. அது நம்ம வாரிசு, என்னுடைய வாரிசு. அவருடைய பேத்தியை யார் கல்யாணம் பண்ணிட்டான்? ஆபிராம் கல்யாணம் பண்ணி அந்த 6 பிள்ளைங்க பார்த்தாங்க. அந்த 25 வருது. அந்த இதில் வந்தவன் தான் நான். இல்லாட்டின் சத்தியம் எனக்கு எப்படி புரியும்? ஆபிராமுடைய வித்துல வந்தவன். அது ஆபிராமுக்குள்ள ஆசீர்வாதம், யாக்கோபுக்குள்ள ஆசீர்வாதம், ஈசாக்குள்ள ஆசீர்வாதம். மொத்த ஆசீர்வாதம் யார் தலையில இருக்கு? ஊரின் திம்மி கொண்ட 7ஆம் தூதருடைய தலையில இருக்கு. அவன் கர்த்தர் சொல்றார், ஆபிராம் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கு. இந்த சத்தியத்தை கேட்ட உங்க தலைமையில வந்துருச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இப்ப இந்த உலகத்தை ஒரு அசைக்க போறாரு. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களுக்கு பெரியவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. இதுவரைக்கும் நடத்தது, இனிமே நடத்த போறது பெரிய காரியம் செய்ய போறாரு. இந்த வலு சிறப்பு வெக்கப்பட்டு போயிட்டான். வலு சிறப்பு கூட்டமும் வெக்கப்பட்டு போச்சு, அவமானப்பட்டு போச்சு. அதுகளுக்கு நிக்கிற கூட இடம்லாம் போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 16 13 14 அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாய், மிருகத்தின் வாய், கள்ளத்துக்கு வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகுது. ஏன்னு கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 16 13 14 வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து மிருகத்தின் கள்ள தீர்க்கத்தின் வாயிலிருந்து தவளைகளுக்கு போன 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகின்றன. அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசுகள். இந்த 3 ஆவிதான் நீங்க சபையை நடத்துது. இந்த 3 ஆவிதான் சபையை நடத்துது. இயேசு நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் எல்லாம் நடத்துறது இந்த 3 ஆவிதான். அந்த 3 ஆவிகளும் நம்மளுக்கு விரோதமா இருக்கு. நம்ம பக்கத்துல என்ன பண்ண முடியல? வரவும் முடியல, நிற்கவும் முடியல. அந்த ஆவிகள் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நம்மளை நோக்கி பின்னோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம பக்கத்தில் வர முடியாது. ஏன்? இந்த ஆவிகளுக்கு என்ன வேலை? இந்த ஆவிகளுக்கெல்லாம் என்ன வேலை? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் 10 விதமான மார்க்கத்தில் அனைத்து மக்களும் யாரை ஆராதிக்கணும்? அவனை தான் ஆராதிக்கணும். அதுக்காண்டி பூலோகம் உங்களை மக்களை எல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு போகுது. எல்லா ஸ்தாபன சபைகளும் எப்படி? ஆனா என்னன்னு சொன்னா அதுனால முடியல. இந்த ஆவிகளால முடியல. அங்கங்க உள்ள ஆவிகள் அது தக்க இங்க வராத, இப்படி போ, அங்க போ, தா போறாம ரோட்ல ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு ஆன போய் பிடிங்க. இந்த ஆவி என்ன சொல்றது? நாங்கெல்லாம் ஒரு கூட்டமா வந்துட்டோம்ப்பா, எங்களுக்குள்ள வராத, அங்க போ, நான் போறான் பாரு, அவங்கள போய் பிடி. இந்த மாதிரி கொண்டாந்து அங்கே சேர்த்து ஏன்னா சாப்பாடு இல்லாதவங்க, வயிற்றுக்கு இல்லாதவங்க, அது இல்லாதவங்க, துணிமணி இல்லாதவங்க எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கி எல்லாருக்கும் சோறு போட்டு சாப்பாடு போட்டு வாங்கவான்னு கூப்பிடக்கூடிய பெரிய பெரிய இதில் ஸ்தாபனங்களை வச்சுருக்கான். ஏன்னு அப்படி சொல்லும்போது இவன் எந்த நாமத்தை ஆராதிக்கிறானோ அந்த நாமத்தில் சரியான முறைக்கு அவன் இல்லை ஒழுக்கமாக இல்லாதபடி, சரியான முறைக்கு செயல்பட முடியாதபடி, அவன் இருக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவாதபடி இங்கே வந்தால் கொடுப்பான். எங்கே இங்கே வந்தால் கொடுப்பான். இதமோ மதமாற்றம் பண்ணுற மாதிரி பண்ணுவானுவோம். இது மகாபெரிய சாபக்கேடான நிலையை அவங்க உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுதான் கர்த்தர் திட்டம் தெளிவாக சொல்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆவிகள் புறப்பட்டு அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் உலகம் எங்குள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய
நாளை நடக்கும் யுத்தத்துக்கு என்ன பூலோகம் உள்ள ராஜாக்கள்லாம் யாரு? ஸ்தாபன சபைகள். ஸ்தாபன சபைகள் ஓட்டி செத்துட்டு. ஆனா இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமத்தை நம்பாத விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கு நான் வந்துட்டேன். அப்ப ஏற்கனவே ஆதி அப்போஸ்தலர் மூலியமா இருந்த ஒரு திரளான கூட்டம், அவங்கள இளைப்பாறும் ஸ்தலத்துல இளைப்பாறாங்க. இப்ப நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நாம் இந்த சத்தியத்துக்காண்டி திரளான கூட்டங்களை கூட்டி சேர்க்கணும். ஆதி அப்போஸ்தலர் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வல்லமை இறங்குனுச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. புரியுதுங்களா? இங்க என்ன இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் வெளிப்படுது. அற்புதங்கள் வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? அற்புதங்கள் இருக்கு. அதுக்கு பதிலாக இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, வலுசற்பம் மிருகம் கள்ளத்தின் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இதான். நம்ம எழுதின ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி போட்டோம். ஒருத்தன் கூட என்ன பண்ணல, செவிட்டு விரிஞ்ச கூட இருந்திருப்பான். ஏன்? நான் யார் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? சத்தியத்துக்கு அவனுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறாருன்னாரு. அந்த சத்தியவான் நிச்சயமான முறையில் இந்த செய்தியை கேட்டு ஓடி வருவாங்க. அந்த சத்தியவான்கள் இந்த செய்தி வெளியில கொண்டு போகணும். ஆமா, எப்படியாச்சும் இந்த செய்தி வெளியில நீங்க அனுப்பணும். அடுத்து என்ன சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வலுசப்பம் எங்கேருந்து வருதுன்னா வானத்துல இருந்து வருது. வெளிப்படுத்தல் 12, 3, 4 வலுசப்பம் எங்கேருந்து வருது? வானத்துல இருந்து. வெளிப்படுத்தல் 13 உள்ள மிருகம் எங்கேருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து. வெளிப்படுத்தல் 17 1 பார்த்தா மகாவேசம் எங்கேருந்து வருது? பூமியிலேருந்து. கரெக்டா இருக்கணும் பாருங்க, கரெக்டா இருக்குன்னு. பின்பு நான் கண்ட மலைகள் என்று அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். என்ன சொன்னா, சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய மிருகம் எங்கேருந்து வருது? மிருகம் வெளிப்படுத்தல் 17 சமுத்திரத்திலிருந்து வருது. ஆமா, சமுத்திரத்திலிருந்து வருது. வெளிப்படுத்தல் 17 1 மிருகம் பாருங்க. 13 1 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். பூமியிலிருந்து எழும்புறது. எழும்ப கண்டேன். அடுத்து என்ன சொல்லும்போது வெளிப்படுத்தல் 12 3 அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திற்கு. வானம், பூமி, சமுத்திரம். ஏன்னா இந்த 3ல இருந்தா வருது எல்லாம். வானம், பூமி, சமுத்திரன்றது யாருக்கு? மக்கள், திரளான மக்கள். சமுத்திரமும் திரளான மக்கள், வானமும் திரளான மக்கள், பூமியும் திரளான மக்கள் தான். ஒரு புடி மண் அள்ளி இது என்ன முடியுமான்னு யாருனாலே அப்படி வச்சுட்டு இது யாராச்சும் எண்ணி சொல்ல முடியுமா? ஒரு புடி மண்ணை நம்ம கையில் அள்ளி ஒரு தட்டில் வச்சுட்டு எண்ணி சொல்லணும்னா என்ன முடியும்? யாருனாலும் என்ன முடியாது. அப்போ இப்போ ஏற்பட்ட இந்த பூமியில் இவ்வளோ மண் இருக்கும், இவ்வளோ மண் இருக்கு பூமியில். அப்படியே அப்பா இவ்வளோ மண் இருக்கு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு இந்த பூமியில் மக்கள் என்ன சொன்னா, ஒருத்தனுக்கு மட்டுமே 7 வீடு 8 வீடு 10 வீடு வச்சுக்கணும். ஒருத்தனுக்கு மட்டுமே பூமியில் பாதி பாதி சேர்க்கறனால தான். அவன் தலைமுறை நல்லா இருக்கணும், அவன் தலைமுறை நல்லா இருக்கணும். இல்லாதவங்க இது என்ன ஆகுறது? இல்லாதவங்க யாருமே கொடுத்து உதவுறதுக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லா மக்களும் மாட்டிட்டாங்க. பார்த்தீங்க சொன்ன இந்த வானம், பூமி, சமுத்திரம் எல்லாமே மக்கள் தான். எல்லா மக்களை தான் குறிக்குது. இந்த மக்களை என்ன பண்ணா, எறும்பு நசுக்கிற மாதிரி காலில் போட்டு நசுக்கிறான். இந்த மக்கள் என்ன பண்ணா, குருட்டாட்டமான முறையில் நசுக்கி இந்த மக்களை எல்லாம் நசுக்கி எறும்பு நசுக்கிற மாதிரி எல்லா மக்களையும் தன்வயப்படுத்தி எல்லா மக்களையும் சிலுவையில் அடிக்க முடியாத ஒரு நாமத்துக்கு அடிமையாக்குறான். நீ பார்த்துக்கிட்டே இருங்க, போக போக எக்கச்சக்கமா நடக்கும். எல்லா மக்களையும் இழுக்கணும் அவன் பக்கம். ஆனா இப்ப அந்த ஆவிகளுக்கு இவங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்குது. எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்க அந்த பக்கம் போக, நீங்க இந்த பக்கம் போக, இந்த பக்கம், இந்த மாதிரியான ஒரு குரூப்பீஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. பாப்பா அதை விட்டுரு, இந்த பக்கம் போ, இதை விட்டுரு, இந்த பக்கம் போ, இதை விட்டுரு, இந்த பக்கம் போ. நீங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் இந்த ஜனங்க, ஐயா நாங்கள் இந்த கிராமத்தில் போய் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து ஜனங்க துரத்திட விட்டுறியா, அடுத்த கிராமத்துக்கு போயா, நல்லா கவனிங்க, அடுத்த கிராமத்துக்கு போ. இந்த ஜனங்க எங்களை உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் கவனிக்கிறாங்களோ அங்கே போங்க. ஏற்றுக்கொள்ளாது நிராகரிக்கிற மக்களுக்கு மத்தியில் நம்ம போக வேண்டாம். ஆனால் என்ன சொல்லும்போது முழங்கால் போடலாம் ஜெபிக்கிறதெல்லாம் இல்லை. இவங்க போய் சொன்னோன்னு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பின்னாடியே ஓடிடணும் ஏசன்ற நாமத்துக்கு.
எல்லாத்துலேயும் போட்டு பயங்கரமான குழப்பங்கள். இந்த மக்களை எல்லாம் எப்படி பண்ண வழிகட்டில் கொண்டு போய் நடத்தி எல்லா மக்களையும் நாசப்படுத்தினோம். இந்த தூஷணமான நாமம்னு ஒன்று வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 13:1 வருதா? தலையில என்ன நாமம் இருக்குது? அது தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. இந்த தூஷணமான நாமம் என்பது எது சொல்லும்போது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இதுதான். பலதரப்பட்ட நாமங்கள் இருந்தாலும் எல்லா நாமத்திற்கும் வெளியே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படியா? அதை எப்படி கொண்டு வந்து அந்த உண்மையான நாமத்தை நீக்கிட்டதுனால, இந்த டூப்ளிகேட் நாமம் இடையில வந்துட்டதுனால, இப்ப இந்த நாமத்துக்கு தான் ஜனங்க முக்கியம் கொடுத்து இந்த நாமத்தை ஆராதிக்கிறதுனால இந்த ஜனங்கள்லாம் எதிர விழுந்து போயிட்டாங்க. இந்த நாமத்தில் ஆராதனை ஸ்தலத்தில் விழுந்து போயிட்டாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் கிறிஸ்து சொன்னதாக அங்க அப்போஸ்தலர் முன்னோடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனால் அதை எப்படி எழுதிட்டான்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரும் நானும் ஏமாந்துட்டேன் அந்த டைமில். இப்போ இந்த நாமம் வெளிப்பட்ட பிற்பாடு பார்க்கும்போது இருதயம் அடிச்சுக்கிறது. ஐயோ, இதில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? உண்மை உத்தமமாக ஜீவிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆனால் அவங்களுடைய என்ன சொல்லுவோம், ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜென்ம கர்மப்பம் அப்படி தான் இருக்குது, நீக்கப்படலையே. பாவம் நீக்கப்படக்கூடிய நாமத்தை தூக்கிட்டானே. அப்போ இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாவம் ரெட்டிப்பா உள்ள வருமா? அப்போ ரெட்டிப்பா உள்ள வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லும்போது இவன் எங்கேயும் போக முடியாது, முத்திரை குத்தினான். இதுதான் முத்திரை குத்தினான். சாத்த வேண்டிய முத்திரை ரெட்டிப்பா வந்தானே முத்திரை குத்தியாச்சு. எங்கேயும் போக முடியாது. மரணத்தை தவிர உங்களுக்கு என்ன இல்லை? ஐயோ, இந்த பூமிக்கு ஐயோ பட்டான். எல்லா மக்களையும் காலுக்கீழ் எறும்பாக்கி எல்லா மக்களையும் நெசுக்கி அந்த மக்களையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டான். ஒரே ஒரு நாமம் வந்து இந்த மக்களை எல்லாம் உதாசீனப்படுத்திடுச்சு. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, அல்லான்ற நாமம் எதுக்குள்ள இருக்குது? இயேசுதான் அல்லா, அல்லா தான் இயேசு. யாருக்கும் தெரியாது. இயேசுதான் அல்லா, அல்லா தான் இயேசு. யாருக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பக்கத்தில். ஆனால் அது எங்கேருந்து அப்படியே நகர்ந்த எங்கேருந்து கூர்ந்து கவனிச்சு பார்த்தா, ஆஹா, இவன் தான் அங்கே இருக்கான், அவன் தான் அங்கே இருக்கான். நல்லா கவனிங்க. இவன் வந்து அல்லான்னு சொல்ல மாட்டான், அவன் இயேசுன்னு சொல்ல மாட்டான். கவனிச்சிங்களா? கிறிஸ்தவன் அல்லான்னு சொல்ல மாட்டான், முஸ்லீமும் இயேசுன்னு சொல்ல மாட்டான். நல்லா கவனிங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஆராதிக்கிற எந்த நாமத்தை? ஒரே நாமத்தை தான். அடிச்சாங்க அடி. தந்திரத்திலையும் தந்திரம். என்ன தந்திரம் அது? நிறைய காட்டிலும் கேவலமான தந்திரம் உள்ள, நிறைய காட்டிலும் கேவலமான தந்திரம். நிறைய பேர்பட்ட தந்திரம் உள்ளது. அதை காட்டிலும் கேவலமான தந்திரம் யாருக்குள்ள இருக்குது? தள்ளப்பட்ட ஆவிகளுக்குள்ள இருக்குது. ஆவிகளுக்கே தலைவர் இவர் தான். அப்ப இவருக்குள்ள என்ன இருக்கும்? இந்த ஆவிகளை நடத்துறவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட தந்திரம் இருக்கும்? மொத்த ஆவிகள் இவரைத்தான் ஆராதிக்குது. அங்க போய் சிங்காசனம் போட்டு உட்காந்துட்டாரு. தள்ளப்பட்ட ஆவிகள் அத்தனை யார் ஆராதிக்குது? இயேசுன்ற நாமத்தான் ஆராதிக்குது. பூமியில் மக்கள்லாம் யார் ஆராதிக்கிறாங்க? இயேசுன்ற நாமத்தான் ஆராதிக்குது. அப்போ அங்கேயும் தலைவர் அவர் தான், இங்கேயும் தலைவர் இவர் தான். அப்போ ஏன் எல்லாம் பண்ண மாட்டாரு? அப்போ இந்த கொடூரமான நிகழ்ச்சியிலிருந்து இந்த மக்களை வேறு பிரிக்கணும். சத்தியத்துக்காண்டி நம்ம கொண்டு வரணும். சத்தியவாணியன் சத்தியத்தை அறிவில் சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் விடுதலையாக்கும். அதில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்த வார்த்தை, தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த மாம்சமான வார்த்தைக்கு பேர் தான் பிராண்டோ. அப்போ அந்த ஜனங்களுக்கு உள்ள அவனுடைய திணிப்பு எப்பேற்பட்ட திணிப்பா இருக்குது? பார்த்தீங்கன்னா 7 தலைகள் என்பது சாத்தானின் 7 பிரிவு. 10 கொம்பு என்பது எதை குறிக்கன்னு சொல்லும்போது 10 மார்க்கங்கள். 10 முடி என்பது கள்ள தீர்க்கதரிசி. அந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் தெரியுமா? இவ்வளவு கொடூரமா இருப்பான். சொல்வதெல்லாம் பொய். ஆமா, ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு அப்படியே உங்களுக்கு பட்சிக்கிற ஓநாய்கள்னு சொல்ற உள்ள வந்துட்டான். எல்லாருக்குள்ளே வந்துட்டான். ஆனா என்னன்னு சொல்லும்போது நம்மளை மட்டும் அவன் பட்சிக்க முடியல,
வெட்கப்பட்டு பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஊரித்து இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆத்தும ஆதாயிச்சதுக்கு என்ன வழி? எப்படி இந்த ஜனங்களை கொண்டு வரணும்? ஒரே ஒரு ஆத்மா நீங்கள் கொண்டு வந்தாலே போகிறோம். அந்த ஆத்மா உண்மையிலே வரணும், சத்தியத்துக்காண்டி வரணும். அதுவும் இன்னொன்று நிமிஷம் இந்த வேதத்தை வச்சிருக்க ஆத்மா வந்தால் போகிறோம். இப்போ எனக்கு பெண்களை கூட இங்கே கொண்டு வந்துடலாம், புரியுங்களா? அவங்கள கொண்டு வந்து சரிப்படாது, அவங்கள கொண்டு வந்து சரிப்படாது. அதனால பெண்களை நம்ம தற்சமயத்துக்கு கூடாது. கேட்கட்டும், செய்தி கேட்கட்டும். பட் அதே சமயத்தில் என்னதான், இந்த சத்தியத்துக்காண்டி வரக்கூடிய முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரணும். என்னன்னு கேட்டால், நிறைய பேர் வந்தாங்க, வெக்கப்பட்டு ஓடி போயிட்டாங்க, நிற்க முடியல. என்னோட அவங்களால நிற்க முடியல. பிரபுசாமியில் ஒரு ஆள் இருந்தால் ஊனாரு கடைசிக்கு. ஏன்னா அவருக்கு சத்தியம் அறிய முடியல. கடைசியில் ஃபோன் பண்ண சொல்கிறேன், ஐயா நீங்கள் என்ன நம்பலை, கர்த்தரையும் நம்பலை, தேவனுடைய வார்த்தையும் நம்பலை, போயிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் போயிருங்கன்னு. அதே மாதிரி எல்லாரையும் சொல்லி சொல்லி கட் பண்ணிட்டேன். என்ன காரணம் இருந்தால் காரணம் இருந்துச்சுன்னா, நானும் இழந்தது தான். அப்போ நானும் இழந்தா நீ போய் நடத்து, என்கிட்டயே வர்ற, நான் கட் பண்ணிட்டேன், என்கிட்ட வர வேண்டாம். அடுத்து ஏன்னு கேட்டால், இந்த சத்தியம் எப்பேற்பட்ட சத்தியமாக இருக்கு, அளப்பரிய சத்தியமாக இருக்குது. சொல்கிறார் இல்லையா? இப்போ பாருங்க 1 Thessalonians 4:3 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து சொல்லிட்டாரா? அப்ப எந்த மார்க்கத்துக்கு விலகி இருக்கு சொல்றாரு? வேசி மார்க்கம்னு பூமியில இருக்குல்ல, அது என்ன வேசி? இப்ப நான் சொன்னதான் மகாவேசி. என்ன பண்றா? வேசி மார்க்கத்தை உண்ட வேசி அதான் மகாவேசி அவங்களுடைய ஆவியை ஊத்துன உடனே இந்த வேசி மார்க்கம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. வேசி மார்க்கம் என்பது கிறிஸ்துவுக்கு விரோதமான மார்க்கம். கிறிஸ்துவுக்கு அது சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில சொருகி அதை ஆராதிக்க மொத்த ஜனங்களை எதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதன்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி அதை பாருங்க. என்ன சொல்ல 1 படிங்க. அப்புறம் வெளிப்படுத்த 2:21. அநியாயக்காரர் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று தேவனுடைய ராஜ்யம் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாது. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் உல்லாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்ப இத்தனை பேர் சுதந்திரிக்க மாட்டான். அதோட என்ன பண்ண, வேசி மார்க்கத்தான். இவனுக்காச்சும் ஒரு மன்னிப்பு கிடைக்கும். இவனுக்காச்சும் இந்த வேசி மார்க்கத்துக்காரனுக்கு மன்னிப்பே இல்லை. வேசி மார்க்கம் என்பது என்ன சொல்லும்போது, சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிப்பது தான் வேசி மார்க்கம். சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை விழுந்து ஆராதிக்கிறது. அதுவும் இவன் ஆராய்ச்சி பார்த்தா எல்லாரையும் வலுக்கட்டாவே இழுக்கிறது. எஸ் ரட்சிக்கிறார், எஸ் இப்படி இருக்கிறார், எஸ் காப்பாற்றுக்கிறார், வாங்க. ஏன் நீ போய் கூப்பிடுற? அவரு தான் அந்த ஏசென்ற ஆவி வந்து கூப்பிடட்டும், நீ ஏன் போற? இப்போ உனக்குள்ள இந்த ஆவி இருக்குதுன்னா நீ ஓடுற, அது ஒன்று அனுப்புது, போ இழு, அவனை புடி, இவனை பிடித்து அங்கே இருக்கான் பாரு, இங்கே இருக்கான் பாரு. அதுவே டைரக்டா போய் பேசட்டுமே, கூட்டிட்டு வரட்டுமே, பார்ப்போம். உடனே என்ன பண்ணா, நான் இவ்வளோ ஒரு தாடி வச்சிருக்கேன், வேற அப்பதான் முதல் ஒரு பைபிள் வாங்கிட்டு போறேன். 84வது வருஷத்தில் நினைக்கிறேன், 84 இதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வாங்கிட்டு போறேன். போய் பெரியார் தடையில் மீட்டிங் போட்டுருக்கேன். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஒரு பிரதர் என்னை கூப்பிட்றாரு, சகோதரனே உன்னை கர்த்தர் அழைக்கிறார், வான்னு கூப்பிட்றாரு. கையே காட்டுறாரு, என்னையா நிறைய கூட்டம், என்னையா? ஆமாண்ணா. நான் போனேன், நேராக ஒரு பேக்கை மாட்டிட்டு போனேன். ஒரு கர்த்தர் உன்னை அழைக்கிறாருங்க. கர்த்தர் இவர் சொல்றாரு, ஆனால் கர்த்தர் உண்மையான கர்த்தரா? அவர் என்ன அழைக்கட்டுமே, இவர் ஏன் அழைக்கிறாரு? நான் கேட்குற சரிதானே அப்படின்னு எல்லாரும் கைதட்டி ஆரவாரிக்கிறாங்க. கேட்குறேன், எப்போ கர்த்தர் கூப்பிட்றாரோ என்ன, அப்போ நான் வருவேன்னு சொல்லி மைக்கை கொடுத்து கீழே. ஆனால் கூப்பிட்டான்னு நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? இந்த வேதத்தை படிக்க வச்சாரு, அண்ணனுவா படிக்க வச்சாரு, தெருவா படிக்க வச்சாரு, ரோடா படிக்க வச்சாரு.
முழங்கால் தான், முழங்கால் தான், முழங்கால் தான், முழங்கால் தான். இந்த வேதத்தை படிக்கிறது நான் எப்படி படிச்சேன்றத முழங்கால் பசி, பட்னி, வறுமை, கொடுமையில படிச்சேன் நான். அந்த மாரி நடத்தினாரு கர்த்தர் என்ன. என்னை நடத்தி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு என்னப்ப. மற்றவங்களுக்கு பிரசங்கத்தக்கதாக. அந்த அளவுக்கு என்ன கொண்டாந்து நிறுத்தினாரு. அப்ப எந்த அளவுக்கு அப்படியே அந்த புழிஞ்சு எடுத்துட்டாரு. அது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குது பாருங்க. யாரும் அவர் தான் தர முடியும், யாரும் தர முடியாது. அந்த மாரி நொறுக்கு நொறுக்கிருவாரு. எலும்பு உடைச்சிருவாரு. அந்த மாரி என்ன அனுபவத்தை நடத்தி கொண்டு வந்து சத்தியத்தை கொடுத்தாரு. இப்ப நான் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்றாரு இல்லையா? அந்த சத்தியவான் யாரு? நான் தான். இந்த மாரி உங்களுக்கு நான் லகுவா சொல்லிக் கொடுக்குறேன். இந்த லகுவா நான் சொல்லிக் கொடுத்தத அலட்சியமா விட்டுறக்கூடாது. நீங்க முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது தான் நீங்க சத்தியத்தை பெற்றதுக்கு பலன் அவருக்கு உண்டு, எனக்கு உண்டு, திருச்சபைக்கு உண்டு. எது உண்டு? ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. இந்த ஆத்தும ரட்சிப்பு அருமையான இதை கொண்டு வரணும். வெளிப்படுத்தல் 2:21 படிச்சீங்கன்னா, அவன் மனம் திருக்கும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விவசாயம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவதியிலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே சொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேசி மார்க்கம் என்பது எதை குறிக்கிறது சொன்னா, விக்கிர ஆராதனை. இரண்டாவது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேதத்தில் உண்மையிலே ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை ஆராதிக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல். ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்தை விட்டு சென்ற நாமம் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிடும். நம்ம இப்போ ஆதி அப்போஸ்தலர் ஆராதிக்காத நாமத்தை ஆராதிக்கிறதும், அந்த நாமத்துக்குள்ள போய் விழுந்து உருள்றதும், அதுவும் எதை குறிக்கிறது? வேசி மார்க்கத்தை தான் இருக்கு. நீ டோட்டலி இன்னைக்கு வேதத்தை வச்சிருக்க மக்கள்லாம் எதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க? வேசி மார்க்கத்துக்குள்ள போய் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மக்களை எப்படி விடுவிக்கிறது, எப்படி காப்பாத்துறது? ஒன்று, நம்ம நோட்டீஸ் போட்டு இப்போ கொடுக்க முடியாது. செய்தி சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மகத்தான சத்தியத்தை சொல்லி இந்த சத்தியத்தின்படி உங்களை வழி நடத்துறார். இப்ப இந்த 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 மக்களை இழுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் பக்காவா இங்க சொல்றாரு. 20வது வசனம் படிங்க. நடக்கக்கூடிய காரியத்தை ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னை சரியானவள், என்னுடைய ஊழியக்காரரை வேசித்தனம் பண்ண விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு அவர்களுக்கு போதித்து அவர் வஞ்சிக்கும்படி. ஏன் கேட்டா, நீங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு போக்குல தள்ளப்பட்ட ஆவி அந்த ஏன் சொல்லும்போது இந்த வேதத்தை வைத்திருக்க மக்களையே அப்படியே டர்ன் பண்ணி திசை திருப்பி தேவனுக்கு விரோதமான பகையா கொண்டு போய் தேவனுக்கு விலகி போயிட்டாங்க. ஏன் விலகி போயிட்டாங்கன்னா, தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணுமே, உங்களுடைய நாமத்தில் அற்புதங்கள் செய்தோமே, உங்களுடைய நாமத்தில் என்னென்னமோ பண்ணமா. அப்பா அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்ற ஒரு காலம் உங்களை அறியலை. எப்படி சொல்லுவாரு? அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்ற போல ஒரு காலம் உங்களுக்கு. ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இந்த மக்கள் விழுந்து ஆராய்ச்சி இந்த வேதத்தை கையில் வச்சிருக்காங்க. இந்த வேதத்தை கையில் தூக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? இந்த வேதத்தை கையில் எடுக்கிறதுக்கு என்ன இல்லாம போச்சு அவங்களுக்கு? ஏன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகொள்கள் இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு இல்லாம போச்சு. அந்த பரிசுத்த அலங்காரம் அவங்களுக்கு இல்லாம போச்சு. இடமிருந்து வளம் என்னும்போது சொல்லுவாங்க, பிரசவ 7 காய் முத்திரை. இந்த முத்திரையை கொண்டு வரணும் 7ஆம் தூதன் தான். 7ஆம் தூதன் வந்து தான் இந்த பரிசுத்த அலங்காரத்தை கொண்டு வரணும்.
அதுக்கடையில் ஆதி அப்போஸ்தலருக்கு விட்டு சென்ற அந்த நாமத்தை திரும்ப ஆராதனை வசனமாக கொண்டு வரும்போது தான் இந்த சத்தியம் பரிபூர்ணமான முறையில் நம்மளுக்கு வரும், இல்லாட்டி வராது. அப்போ இந்த பூமியில் மக்கள்லாம் எங்கே மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம நல்லா உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த மக்களை இந்த உண்மையான சத்தியத்தில் கொண்டு வரதுக்கு என்ன வழி, அதற்காண்டி நம்ம யார்ட்டையும் போய் சொன்னாலும் ஏற்கொள்ள மாட்டான். அப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆத்மாக்கள் சத்தியம் சொல்லணும், உங்களை நம்மளை தேடி வரணும்னு சொல்லிட்டு முழங்கால் நிற்கும் போது முழங்காலில் தான் ஜெயம் கொள்ள முடியும். முழங்காலில் நின்று நம்ம கர்த்தரோடு ஒரு உயிரோட்ட உள்ள தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்ம முழங்காலில் நின்று உண்மையாக ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த உண்மையான வித்துக்களை ஒன்றுனா அவரே கூட்டி சேர்ப்பார். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனைத்தினமும் சபையிலேயே கூட்டி அந்த வாக்கு உனக்குள்ளே நிறைவேறும், உங்களுக்குள்ளே நிறைவேறும். அப்போ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்குள்ளே என்ன வரும், ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு வரும். அந்த சமாதானத்தை சந்தோஷம் அவர் தான் தர முடியும். ஒரு ஆத்மா பூமியில் ரட்சிக்கப்பட்டால் மிகுந்த சந்தோஷம். யாருக்கு? உனக்கு. யார் கொண்டு வரையோ, யார் மூலியமாக அந்த ஆத்மா வருதோ அந்த இருதயத்துக்கு என்ன வரும், மிகுந்த சந்தோஷம். அப்போ இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியப்படும் போது உண்மையிலே அந்த சந்தோஷம் மாதிரி உனக்கு. அப்போ நீ கண்ணீர் விடு. அப்போ இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வரணுமாப்பா, நீ எங்களுக்கு கிருபை செய்ய. எங்கே இருக்காங்க அந்த ஆத்மாக்களை முதல்ல நீ முழங்கால் போடும்போது அவர் கொண்டு வருவார் ஆத்மாக்களை. ஏன்னா தேவையற்றவங்களாம் உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால் சத்தியத்தை தெரிஞ்சுட்டு அவன் போய் விலைக்கு விற்கிற மாதிரி பண்ணிட்டானோ நிறைய பேர். அப்படி இல்லாதபடி சத்தியத்தை தெரிஞ்சு உண்மை உத்தமமாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொல்லுவார், எனக்கு தெரியும், எனக்கு இருந்தாலும் சில காரியங்களை கண்டுக்கிற மாட்டேன், சில காரியங்களை நெருங்கவும் மாட்டேன், அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். நிறைய பேர் நம்மள்ட்ட வந்தான், எல்லாரையும் கட் பண்ணி விட்டாச்சு, வேண்டாம் போங்கப்பான். ஏன் அவங்க உண்மை இல்லை, அவன் டிவித்தை பிழைக்கிறதுக்கு தான் வந்தான், வேறு எதுக்குமே வரலாம. உண்மை கிடையாது. உண்மையாக இருந்துதானே அவன் பாவம் செய்ய மாட்டான். அவ்வளோ பெரிய சத்தியம் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தவன் பாவம் செய்வானா? ஏன்? அவனுக்குள்ளே என்ன இல்லை, அவனுக்குள்ளே என்ன இருக்குது, மரணமாகிய இவ்வளோ சத்தியம் கேட்டு இவ்வளோ ஞானஸ்தானம், 1க்கு 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்து கூட மரணம் அவனுக்குள்ளே பெருகுது. மரணம் என்பது விச்சார வேசித்தனம், அதான் மரணம், சாத்தானுடைய மரணம் தான். இப்போ நம்மளை விட்டு உலகத்தை விட்டு வேறு பிரித்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய காரியத்திலேருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்காரு. இன்றைக்கி பிசாசு பூமியில் தள்ளப்பட்டது எல்லாரும் தள்ளப்பட்டு போயிட்டான், கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பூமி அல்லோகலப்படுத்துகிறான். இன்றைக்கி எந்த நாமத்தில், ஒரே ஒரு நாமத்தில் அல்லோகலப்படுத்துகிறான். இது எல்லா நாமத்திலையும் சாமியாடி குறி சொல்கிறத வச்சுட்டான். மற்ற மக்கள் அந்தந்த மார்க்கத்தில் இருக்கிற மக்கள் அந்தந்த மார்க்கத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ மார்க்கம்னு பேர், கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லிக்கிட்டு அந்த கிறிஸ்துவ ஆராதிக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போய் இந்த இயேசுன்ற நாமத்தை சொல்லி வாங்க 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 வாங்க. யார் உன்னை போய் கூப்பிட சொன்னா? அந்த ஆவி, அந்த இயேசுன்ற ஆவி போய் கூப்பிடட்டும், நீ ஏன் போகிற? நீ போய் கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லு, அது போதான்னு பார்ப்போமே. உன்னை தள்ளி விட்டுட்டு நீ அடி வாங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான் ரத்தத்தினாலும் சாட்சி ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏன் கேட்டா, அந்த பிசாசு எப்படி இருக்குது, ரத்தத்தில் வெறி கொண்டு இருக்குது. ரத்த சாட்சியை சாவடிச்சிடும். இன்னைக்கு எத்தனை பேரை கொண்டு இருக்குது, ரத்த சாட்சி எத்தனை பேர் செத்துருக்காங்க. ஏன் செத்தான்? சத்தியம் தெரியாத முட்டாள் பயலை ஆக்கி அவனுக்குள்ளே இருக்க ஆவியை ஊற்றி வலுக்கட்டாமல் போய் அங்கங்கே சண்டை இருக்க வச்சு எரிச்சல் வரும்ல. ஒரு மார்க்கத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. நம்ம மார்க்கம் இது உண்மை, நாங்கள் சொல்கிறோம். அவனுக்கு கொண்டு வர்றது யார் கொண்டு வரணும்? கர்த்தர் தான் கொண்டு வரணும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்லிடுவோம், ஊதுற சங்க ஊதிடுவோம். கர்த்தர் மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார். முழங்கால் போட்டு கண்ணீர் விடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா இந்த உலகத்தில் அந்த உலகத்தில் என்ன சொல்லும்போது, ஒரு ஆத்மா கெட்டு போகிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதே கர்த்தருக்கு சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படுறது கர்த்தருக்கு சித்தமாக இருக்குது. அந்த ரட்சிப்புக்குரிய சத்தியத்தை இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வருது. ஏன்னா நீ மகாவேசி யார்,
ஏசியார் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன எல்லாத்தையும் ஒரு கர்த்தர் என் மூலியமாக சொல்லியிருக்காரு. கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை வழி நடத்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.